ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த தெய்வம் நம்ம இந்த நாளில் கூட அற்புதமாய் அவருடைய கிருபையில சமூகத்திலே கூட்டி சேர்க்கிறதற்காக உங்களுக்கு கோடி நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரங்களை நான் ஏற்றுக்கிறேன். கடந்த 5 மாதங்களும் கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தது. அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவரை உயர்த்தி அவரை மையப்படுத்தி அவரை தொழுது கொள்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். சோதரம் செய்கிறோம். இதோ இந்த புதிய மாதத்திலும் உங்களுடைய தயவுள்ள கிருபை இறக்கமும் பரிபூர்ணமா எங்களை நடத்துவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நடத்துவீராக. தகப்பனே ஆண்டவரே, உங்களுடைய ஜீவுள்ள மையுள்ள வார்த்தைகளுக்கு அவருடைய பாதங்களில் வருகிறோம். பரிசுத்த தெய்வமே மைமையான ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்பட வேண்டுமா சொல்லிக்கிறோம். உங்களுடைய பரலோக மன்னாவினாலே இந்த வழிகளை போஷிப்பீராக. நாங்கள் வெள்ளப்படும்படி நிலப்படும்படி பரிசுத்தப்படும்படி ஆயத்தப்படும்படி ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனை எங்களோடு இடைப்பட வேண்டுமா சொல்லிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்கிறோம். நீங்க மையப்படுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:16-17 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இங்க நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு ஒரு நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆறுதல் அது ஒரு நித்திய ஆறுதல் என்று சொல்லி அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ அது அந்த அவர் கொடுக்கிற ஆறுதல் எந்த சூழ்நிலைகளினாலோ எந்த ஒரு மற்ற ஒரு பாதிப்புகளினாலோ அது பாதிக்கப்படாதபடிக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஆறுதலை தெய்வம் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம ஒரு நல்ல நம்பிக்கையை அவர் நமக்கு தருகிறார். அவர் நம்பிக்கை நம்ம கொடுக்கிற நம்பிக்கை நல்ல நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை ஒரு நல்ல நம்பிக்கையாக, அது ஒருபோதும் கெட்டு போகாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் இருதயங்களை தேற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயங்கள் நம்முடைய இருதயங்களை தேற்றி, அப்போ எல்லா கடினமான காலங்களிலும் தேவன் நம்முடைய இருதயங்களை தேற்றி நம்மை ஸ்திரப்படுத்துவாராம். அவர் எல்லா நல் வசனத்தையும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு நம் மீது அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலை தருகிறார், நல்ல நம்பிக்கையை தருகிறார், கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நாம் மையப்படுவதாக. ஆகையினாலே நம் உலகத்தில் இருக்கிற இந்த காண்கிற சூழ்நிலைகள், மற்ற நெருக்கங்கள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட அவருடைய அன்பு நமக்கு பூர்ணமாக இருக்கிறது. அவர் தருகிற ஆறுதல் நமக்கு பூர்ணமாக இருக்கிறது. அவர் தருகிற நம்பிக்கை நமக்கு பூர்ணமாக இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் நம்முடைய இருதயங்களை தேற்றுகிறவர். ஓ ஹல்லேலூயா, நம்மை ஸ்திரப்படுத்துகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ இந்த நல் வார்த்தைகளின் படியாகவே தேவரீர் எங்களை தேற்றி ஸ்திரப்படுத்துவீராக. அப்பா ஆண்டவரே, உடைய இரக்கமும் கிருபையும், ஆண்டவரே உடைய ஆறுதலும் உடைய தேர்தலும் இந்த நாட்களிலே ஓ எங்களுக்கு இன்னும் 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 அதிகமா எங்களுக்கு வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரே, ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா, உடைய வார்த்தையின் படியை எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா நாம் சாத்தானின் தந்திரங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெகன் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி அங்கு இந்த 2:7 மறுபடியும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்
3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லி மகிமையான ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அற்புதமான ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். மகிமையான காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே நாம் எதை ஜெயிக்க போகிறோம்? இந்த உலகத்துல ஜெயம் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறோம். அந்த நம்ம வேலைகளில், வேலை ஸ்தலங்களில், அல்லது தொழிலில், அல்லது நம்முடைய ப்ரொஃபஷன்ல, மற்ற பாடல்கள்ல, மற்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் நம்ம ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். தேவனுடைய நாமம் அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஜெயம் என்பது அது என்ன என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலத்தை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அப்போ அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எப்படி என்று சொன்னால், அந்த பிசாசினுடைய எல்லா காரியங்களையும் அவர்கள் அதற்கு இணங்காதபடிக்கு அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாக. அப்போ அந்த கடைசி காலங்களில் மாத்திரம் இல்ல, உலக தோற்றத்தில் இருந்தே இந்த பூமியில படைக்கப்பட்ட நாளில் இருந்தே பிசாசின் கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவையினாலே அவைகளுக்கு உட்படாதபடிக்கு, அவருடைய தீமைகளுக்கு உட்படாதபடிக்கு, அந்த தீமைகளினாலே ஜெயிக்கப்படாதபடிக்கு நாம் இந்த வாழ்வோம் என்று சொன்னால் அதைத்தான் ஜெயமுள்ள வாழ்க்கை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவையினாலே இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் என்று சொல்லி அது வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொல்ல அவனுடைய பெயரே அவன் நிச்சயமான், அவன் தந்திரசாலி. அவனுடைய பெயர்கள் நிச்சயம் மோசம் போக்குகிறவன், பொய்யன், பொய்க்கு பிதா, அவன் கொலைகாரன், கொலை செய்ய வருகிறவன். அப்போ அவன் நன்மைகள் செய்கிறது இல்லை, அவன் எப்பொழுதும் குற்றம் சாட்டுகிறவன், தீமை உண்டாக்குகிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை நம்ம முதலாவது அவன் வேதாகமத்திலே அவன் அறிமுகப்படுத்தப்படுகிற பொழுது வேதம் மீதமாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அப்ப தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தே அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவன் தந்திரத்தினாலே நம்மை வீழ்த்த நினைக்கிறவனாய் அவன் இருக்கிறான். அப்போ முதலாவது தந்திரம் என்றால் என்ன என்று சொன்னோம் என்று சொன்னால், நம் வெளிப்படையாக நம்ம ஒரு தோன்றாத ஒன்றை நமக்கு, அதாவது உள்ளாக அது நமக்கு தீமையாக இருக்கும், ஆனால் வெளியிலே அது பார்ப்பதற்கு நன்மையை போல இருக்கும். இதுதான் தந்திரம் என்று சொல்லுகிறோம். இப்ப நம்ம மீனுக்கு தூண்டில் போடுகிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு தந்திரம் தான். ஏனென்று சொன்னால் அந்த தூண்டில் உள்ளே அந்த மீனுக்கு பிடித்தமான ஒரு உணவை வைத்து நாம் உள்ளே போடுகிறோம். அது அந்த மீனுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால அல்ல, அந்த மீனை நாம் அந்த உணவை வைத்து அந்த மீனை பிடிக்க வேண்டும், அதை கொள்ள வேண்டும் என்கிறதுக்காகத்தான் நாம் அதை செய்கிறோம். அதுதான் நம்ம ஒரு தந்திரம். அப்போ தேவனை நாம் மையப்படுவதாக பிசாசானவனும் கூட இவ்விதமான தந்திரங்களை அவன் உபயோகிக்கிறான். அந்த தந்திரம் எப்படின்னு சொன்னா, நமக்கு வெளியிலே பார்ப்பதற்கு, வெளி தோற்றத்திலே பார்ப்பதற்கு அது நன்மை போல தெரியும், ஆனால் அதனுடைய உண்மை அது நன்மை அல்ல. அது நம்மை அவன் அதை செய்கிறது ஏதோ நமக்கு நன்மை செய்கிறதுக்காக அதை செய்யாதபடிக்கு நம்மை தீமைக்குள்ளாக அல்லது நித்திய மரணத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தும்படியாக அதை செய்கிறவனாக இருக்கிறார். ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, இந்த சாத்தானுடைய தந்திரங்களை தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் நன்றாக அறிந்தவர்களாக, அதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக தப்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப இந்த தந்திரங்கள் என்ன என்கிற ஒரு சில காரியங்களை நம்ம இந்த வேளையில தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும்
பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். எனக்கு அருமையானவர்களே, அவன் பொய் பேசுகிறவனா இருக்கிறான். அவன் சத்தியத்தில் நிலைத்திருப்பதில்லை. அவன் செய்யறான், கொல்ல வருகிறான் மனிதனை. அவன் கொலை பாதகனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏன்னு நாம மையப்படுவோம். அதே 10 10:10 திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தர் நாம் மையப்படுவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அவனை குறித்து, அவனுடைய தந்திரங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தந்திரம், 1வது தந்திரம், அநேக தந்திரங்கள் உண்டு. அவன் மனுக்குலத்திற்கு எவ்வளவு வருஷங்களாக இருக்கிறதோ அவ்வளவு ஆண்டுகளாக அவன் தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் எப்படி அவன் தந்திரம் செய்கிறான் என்று சொன்னால், இயற்கையாக மனிதன் தன்னுடைய சுயத்திலே அவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். சுய காரியங்களிலே விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இப்ப எனக்கு சுயமாக ஏதாவது ஒரு காரியம் எனக்கு பிடித்தது, எனக்கு நன்மை என்று சொல்லி நான் நினைக்கிறது, அதை நான் விரும்பி செய்கிறவனாய் இருக்கிறேன். ஆகையினாலே அதை அவன் தந்திரமாக உபயோகிக்கிறார். அப்போ சுய சந்தோஷம், சுய நன்மை, சுய செல்வாக்கு, சுய மேன்மை, உலக செல்வங்கள், சுய பெருமை, சுய விருப்பம், சுய சித்தம், சுய இச்சைகள். அப்போ இவை எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாறானவைகளாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு மாறான இவை எல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் செய்ய நம்மை தூண்டுவான். எப்படி தூண்டுவான்? நமக்கு இயற்கையாகவே நம்ம சுயத்தை, நம்ம குறித்த காரியங்களிலே நம்ம பிரியமாக இருக்கிறோம், அதை செய்ய ஆவலாக இருக்கிறோம். அதை உபயோகித்து தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியத்தை நமக்கு நன்மை போல காட்டி நாம் அதை செய்யும்படியாக பிசாசு தூண்டுகிறது. ஒரு முக்கியமான தந்திரமாக அது இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ அவன் எப்படி அங்க வஞ்சிக்கிறான்? அப்ப அதே அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 11:14 சொல்கிறது, அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தனித்துக் கொள்வானே. அப்போ அவன் எப்படி ஒரு அட்ராக்டிவா நம்ம பார்க்கும்போது அவன் ஒரு விரும்பத்தக்க ஒரு உருவத்தோடு கூட அவன் வருகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வந்து என்ன செய்கிறான்? அவன் ஏமாற்றுகிறான். அங்கு நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 3, 4, 5, 6 நம்ம இந்த காரியங்களை பார்க்க முடியும். அவன் என்ன செய்யறானா? அவனுடைய கண்களிலே பார்த்து அந்த பழங்களை அவன் என்ன செய்கிறானா? அவன் இச்சிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கு என்ன காரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு வார்த்தை கேட்பதற்கு எப்படி இருக்குது? சுயத்திற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்ற வார்த்தைக்கும் நீங்க சாகவே சாகவதில்லை என்று சொல்ற வார்த்தைக்கும் அது நமக்கு உண்மையாகவே அது தீமையை விளைவிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த சுயம் அதை அவனோடு ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. அப்படி அவன் சொல்வதுதான் அந்த தந்திரம். அப்ப நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், அவளுடைய கண்களுக்கு அவை விருப்பமாக அதை புசிப்பதற்கு அவளுக்கு ஒரு இச்சை உண்டாகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், அவருடைய கண்கள் திறக்கப்படும். எப்படி இருப்பாங்கன்னா தேவர்களை போல. கர்த்தருடைய நாமம் மையப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பிசாசானவன் அந்த சுயத்தை முழுமையாக கொண்டு வருகிறார். ஒரு சுய பெருமை, சுய நன்மை என்று சொல்லி நினைக்கிறதை போல சுய லாபங்கள். கர்த்தரை நாம் மையப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சுயத்தை முன்னிறுத்தி அங்கு வைக்கிற பொழுது மனிதன் தேவன் சொன்ன வார்த்தைகளை விட்டு விலகி நன்மை இல்லாததை பற்றி கொண்டு சாத்தானை பின்பற்றி போகத்தக்கதான ஒரு தந்திரத்தை பிசாசு செய்கிறார்.
ஆகையினாலே சுயத்தின் நன்மைகள், சுயத்தின் லாபங்கள் இவைகளை முன்னிறுத்தி ஒரு சில காரியங்கள் வருகிற பொழுது நாம் அதை நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சொன்னால் இந்த சாத்தானுடைய தந்திரத்திற்கு நாம் தப்ப முடியும். ஏன்னா கருமையானவர்களே, அங்குதான் அந்த சுயம், அந்த சுயத்தை வச்சுதான் ஆண்டவராகிய இயேசுவை அவன் சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பசி இங்க இருக்கிறது, நீ இந்த கல்லை அப்பமாக்கி புசியும், அது சுயம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லுகிற பொழுது அங்கு ஒரு சுயம், தன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு சுய காரியம் எழுப்புகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்து, நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் எல்லாம் உமக்கு தருவேன், ஐஸ்வர்யம். அப்போ நான் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு சுயம். அப்போ இவ்விதமாகத்தான் சாத்தான் நம்மை சோதிக்கிறவனாக இருக்கிறான். அதே போல ஒரு இடர்கள், ஒரு பாடுகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு கஷ்டங்கள் இவைகள் வருகிற பொழுது இவைகள் எல்லாம் நேரிடாதபடிக்கு, அது ஒருவேளை அது நன்மைக்காக அனுமதிக்கப்பட்டுகிற தேவனுடைய சித்தமா இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக இவன் சஜஸ்ட் பண்ணி அதிலிருந்து என்ன செஞ்சிடும், அந்த வருகிற ஆசீர்வாதத்துக்கு நம்மை விலக்கி விடுவான். அதைத்தான் அங்கு இயேசுவுக்கு செய்ய அங்கு நினைத்தார். மத்தேயு 16:23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றங்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றங்களை சிந்திக்கிறாய் என்றார். அப்போ அவர் சொல்றார், நான் பாடுபட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிற பொழுது அந்த பேதுரு சொல்லுகிறார், அப்படி அல்ல ஆண்டவராக, நடக்கக்கூடாது ஆண்டவராக. அப்ப அங்க பார்க்கிற ஒரு சுயம், ஒரு பெரிய வேதனையை, பாடு, சிலுவை மரணத்தை அனுபவிக்கிறது வேணாம் ஆண்டவரே என்று சொல்லுகிற பொழுது அந்த ஒரு சுயத்தை முன்னிறுத்தி ஒரு சஜஷன் கொடுக்கிறார். அப்போ இதை நம்முடைய ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே. எனக்கு அருமையானவர்களே, அப்ப இது ஒரு சுயத்தை முன்னிறுத்தி வைத்து அவன் செய்கிற ஒரு தந்திரம், அது முதலாவது ஒரு தந்திரமாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு தந்திரம் என்னன்னு சொன்னால், நம் கற்பனையினால் வரும் உணர்வுகளால் திருப்தியடைய செய்வார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதன் எப்பொழுதும் தனக்குள்ளாக உணர்வுகளால் திருப்தி அடைவதில்லை. அவன் அதை திருப்தி ஆக்கிக் கொள்ள முடியாது. ஒரு காரியம் பார்க்க நம்ம சந்தோஷப்படுறோம், ஆனால் அந்த சந்தோஷம் செய்யாது, அது நமக்கு ஒரு திருப்தியை கொண்டு வராது. பார்க்கும்போது சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இங்க இது போல ஒரு உணர்வுகளிலே, அது உண்மை அல்ல, அது உணர்வுகள் என்று சொல்லுகிற பொழுது அது தோன்றி மறைகிறதான ஒரு உணர்வுகளை குறித்து நான் பேசுகிறேன். அல்லது ஒரு கனவுகள், அல்லது ஒரு நிஜம் அல்லாத ஒரு சில காரியங்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்போ நம்முடைய உணர்வுகளில ஒரு காரியத்தை அவன் உணர்வுகளிலேயே திருப்தி அடைய செய்கிறத போது அவன் உண்மையான நிஜமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவன் போய்விடுகிறான். டே ட்ரீமர்ஸ் என்று சொல்லுவார்கள், பகல் கனவு காண்கிறவர்கள். அப்போ அவங்க பகல் கனவு கண்டு அந்த உணர்வுகளில் அவர்கள சந்தோஷத்திலே அவங்க திருப்தி அடைச்சிருவாங்க. அவங்க அதுக்கு மேல என்ன செய்யாது, ஒரு விதமான ஒரு செயல்பாடும் அவர்களுக்குள்ள இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, இங்க நம்ம பார்க்க 2 கொரிந்தியர் 2:10 சொல்லுது, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு அற்புதமான இதை பவுல் சொல்லுகிறார், நான் யாருக்கு மன்னித்திருக்கிறேனோ அதை கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே பரிபூர்ணமாய் மன்னித்திருக்கிறேன், மனப்பூர்வமாய் மன்னித்திருக்கிறேன். அப்படி சொன்னால் இனி அவன் மீது எந்த ஒரு கசப்பான உறவும் எனக்கு இல்லை. அப்போ அந்த ஒரு மன்னிப்பு ஒரு முழுமையான ஒரு மன்னிப்பா இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப இந்த தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உண்மையாகவே மன்னிக்கல, மனப்பூர்வமா மன்னிக்கல, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த கசப்பான வேர்களை எடுத்து போடல, ஆனால் எனக்குள்ளாக ஒரு உணர்வுகளில ஒரு திருப்தி இருந்துச்சா நான் மன்னிச்சிட்டேன் என்கிற உணர்வுகளில ஒரு திருப்தி எனக்கு அருமையானது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு நான் அவ்விதமாக மனப்பூர்வமாக மன்னித்திருக்கிறேன்.
எனக்கு அருமையானவர்களே, அப்ப நாம் மன்னிக்கிறதுல ஒரு மனப்பூர்வமான ஒரு மன்னிப்பு நமக்குள்ள காணப்படவில்லை என்று சொன்னால் அது சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறதுக்கான ஒரு தந்திரமாக அது இருக்கிறது. அந்த தந்திரம் என்ன தந்திரம்? நம்ம மன்னிக்கல, ஆனா நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, நான் மன்னிச்சுட்டேன் என்கிறதால ஒரு போலியான ஒரு உணர்வை நமக்குள்ளாக அவன் செய்கிறான், அவன் கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இமேஜினேஷன், இட் இஸ் ஒன்லி an imagination. நான் கற்பனை செய்து கொள்வதே நான் முழுமையாக மனப்பூர்வமாக மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அதிலே நான் திருப்தி அடைந்து விடுகிறது தான் சாத்தானுடைய சந்திரம். அதுபோல இன்னொன்று பார்க்கலாம். 1 Corinthians 8:2 ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. அப்போ நாம் அறிய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் சாத்தான் என்ன ஒரு உணர்வு கொண்டு வருவான்? உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும். இந்த உணர்வுகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஓ, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இந்த பசங்களை கேட்க வேண்டியதில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை படிக்க வேண்டியது எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை தியானிக்க வேண்டியது எனக்கு எல்லாம் தெரியும். இவ்விதமாக நாம் ஒன்றையும் அறிய வேண்டிய விதமாக அறியாதிருக்கும் போதே நாம் ஒரு அறிந்துவிட்டோம் என்கிறதால ஒரு போலியான ஒரு திருப்தியை அவன் கொண்டு வந்து விடுவான். அத்தகைய பார்க்கிறோம். அது ஒரு தந்திரம். கலாத்தியர் 6 சொல்லுது, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வச்சிக்கிறவனாக. அப்போ எப்படி அவன் உண்மை இல்லை இருந்தாலும் நான் ஒரு ஆளியா, நான் ஒரு என்னால அப்படிங்கிற ஒரு காரியம் அவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது வேதம் சொல்லுகிறது, அவன் ஒன்றுமில்லாத இருந்து தன்னை ஒரு பொருள் எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறான் ஆவான். அதுல 4 சொல்லுது, அவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவன் தன் பாரத்தை சுமப்பானே. எனக்கு அருமையானவர்களே, இங்கு சாத்தான் படுத்துகிற ஒரு தந்திரம் என்ன? இந்த தந்திரத்துக்கு எளிதாக எவ்வளவோ பேர் விழுந்து போகிறார்கள். எப்படி என்று சொன்னால், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தன்னை நோக்கி பார்க்கிற, அடுத்தவர்களை நோக்கி பார்க்க, அவங்க இதுல கூட அதை விட நான் பெட்டர், இதை விட நான் பெட்டர். அப்போ அவன் தன் பாரத்தை சுமப்பானே. அவன் கெட்டவனாக இருந்தா அதுக்குள்ள பாரத்தை அவன் சுமப்பான். நான் செய்கிற காரியங்களுக்குள்ள பாரத்தை நான் சுமக்க வேண்டும். அதை நாம் யோசித்து பிறரை பார்க்கும் போது அல்ல, நம்மை பார்க்கும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவன் தன் கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. கர்த்தர் பேசும்போது இதில் நான் என்ன சரி செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறார், இதில் நான் என்ன விதத்திலே நான் என்னை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்பதை கூர்ந்து கவனித்து ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சாத்தான செய்வான், மற்றவங்களை கம்பேர் பண்ண பார்ப்பான், அல்லது மற்றவங்களுக்கு தான் இது பேசுறாங்க நமக்கு இல்லைன்னு சொல்லி நினைக்க வைப்பான். அப்போ இது அவருடைய தந்திரம். தந்திரம் 3, நாம் சிந்திப்பதும் செய்வதும் சரியே என்று எண்ணும்படி செய்வார். எனக்கு அருமையானவர்களே, அந்த நம்ம சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய செயலும் இருக்கும். ஒரு மனிதனுடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அந்த மனிதன் அப்படியே இருக்கிறான். ஆகையினாலே ஒரு மனிதனை கெடுப்பதற்கு மிகவும் எளிதான வழி என்ன என்று சொன்னால், அவனுடைய சிந்தையிலே பாவத்தை விதைத்தல், தீய எண்ணங்களை விதைத்தல், கசப்பை விதைத்தல், மூர்க்கத்தை விதைத்தல், கோபத்தை விதைத்தல், வைராக்கியங்களை விதைத்தல், வெறிகளை விளைத்தல். அப்போ அந்த சிந்தையிலே அதை மாத்திரமல்ல, இவைகளை விதைத்து விட்டு சாஸ்திரம் செய்கிற தந்திரம் என்ன என்று சொன்னால், யூ ஆர் ரைட், நான் சிந்திக்கிறது சரியே என்று சொல்லி அந்த சிந்தை அளவில் உங்களை அதை நியாயப்படுத்தி உங்கள் இதயத்தில் வைச்சிருவான். அப்படிங்கும் போது நீங்கள் அதை செய்வீர்கள். அதை குறித்து எந்தவித கவலை இல்லாமல், அதை குறித்து எந்தவித ஒரு மனசாட்சி குத்துதல் இல்லாமல் அதை செய்து கொண்டிருப்பீங்க. நீதிமொழிகள் 12:15 சொல்லுது, மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அப்ப
அப்ப மதியினுடைய வழியெல்லாம் அவனுடைய பார்வைக்கு செம்மையா இருக்குமா? அதே போல நீதிமொழிகள் 16:2 வாசிக்கிறோம், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 21:2 வாசிக்கிறோம், மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 30:12 சொல்லுகிறது, தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததி யாரும் உண்டு. யோசிச்சு பாருங்க. அவங்க செம்மையானவர்கள் இல்லை, அவங்களுடைய வழிகள் சரியாக இல்லை, வார்த்தைப்படியாக இல்லை, அவர்கள் சுத்தப்படவில்லை, அவர்கள் பரிசுத்தமா இல்லை. ஆனால் அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? நாங்கள் ஞானவான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள், தாங்கள் செய்வது சரியானதே என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாம நான் சுத்தமாய் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறார்கள். இவ்விதமான ஒரு நினைவுகளை, நான் சிந்திப்பதும் செய்வதும் சரியே என்று எண்ணும்படியான ஒரு நினைவுகளை சாத்தான் நமக்குள்ளாக போடுவது அதனுடைய ஒரு தந்திரம். அவர்களை அப்படி உள்ளவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 5:20 வாசிக்கிறோம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு ஐயோ. வேதம் இதை சொல்லுது, இதுதான் உண்மை என்று சொல்கிறது. ஏசாயா 5:21 வாசிக்கிறோம், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமானுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்போ இது போல ஒரு காரியம் அங்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் ஐயோ என்று சொல்லுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய தீமைக்குள்ளாக நாம் கடந்து போய் விடுவோம். அப்ப சாத்தானுடைய இந்த தந்திரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். நாம் புத்தியில, நம்ம செய்தி செவ்வையான வழியில, பரிசுத்தம், இது மூன்றுக்கும் அதுக்கு அளவுகோலா இருக்கிறது தேவனுடைய வார்த்தையே. அடுத்தவர்கள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் அல்ல, நம்முடைய சிந்தனைகள் அல்ல, நம்முடைய கற்பனை அல்ல, தேவனுடைய வார்த்தையே இதற்கு அளவுகோலா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், பிசாசின் தந்திரத்துக்கு ஜெயித்தவர்களாக நாம் இருப்போம். அதனாலதான் 1 பேதுரு 5:8 சொல்லுது, தெரிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுக்கு என்ன வேணுமா? அவன் அந்த சுற்றி திரிகிற வகை தேடி சுற்றி திரிகிறவன் எந்த தந்திரத்துல அவன் சுற்றி திரிவானா? நம்மை குழப்புகிறது, அல்லது தான் நினைக்கிறது, தான் சிந்திக்கிறது, நான் செய்கிறது, நான் இருக்கிற நிலை அது சரியே என்பதை அவன் செய்வான். ஆகையால் நாம் எப்படி இருக்கணுமா? தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். தந்திரம் 4, உலகத்தில் உள்ள காரியங்களிலே ஆசையையும் இச்சையும் அவன் தூண்டுவான். அது இருந்தால் போதும், எல்லாவற்றையும் நான் சாதித்து விட முடியும் என்கிற ஒரு ஆசையும் இச்சையும் அவன் தூண்டி விடுவான். 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன? இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். யாருக்கெல்லாம் பராசை இருக்குதோ அவங்க என்ன செய்யறாங்க? வாழ்நாள் முழுவதும் ஒரு தங்களை உருவ குத்தி கொள்ளுகிற ஒரு வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். அது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த பண ஆசை என்பது என்னென்ன காரியங்களை செய்து பாருங்க. யோவான் 13:2 சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ அங்கு அவனுக்குள்ளாக, யூதாஸ்காரியத்துக்குள்ளாக அந்த பண ஆசை இருந்தது. அந்த பண ஆசை இருந்தபடினால அந்த வெளியேறப்பட்ட அந்த
தைலத்தை அவள் உடைத்து இயேசுவுக்கு அதை ஊற்றுகிற பொழுது அவள் சொன்னான், இந்த 300 பணத்தை விட்டு தரித்திரனுக்கு கொடுக்கலாமே. அங்கு சொல்லி இருக்கிறது, அவன் தரித்திரன் மீது இரக்கம் உள்ளதுனால அவன் அப்படி சொல்லல, அவன் பணப்பையை சுமக்கிறவனா இருந்தபடினா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் திருடனா இருந்தான், பணாசை உள்ளவனா இருந்தான். அதுல 300 பணம் அப்படின்னு சொன்னா அது ஒரு 10%, ஒரு 30 பணத்தை நம்ம எடுத்துருவோம். எனக்கு அருமையானவர்களே, அப்பியமான ஒரு ஆசை இச்சையில் அவனுக்குள்ள அவர் தூண்டி, பிசாசானவன் என்ன செய்யறான்? அவரை தூண்டி ஆண்டவராக இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்க முடியாத அவன் செய்யறான். அப்ப அந்த பண ஆசையை தூண்டி விட்டு நம்மை பாவத்திலே என்ன செய்வான்? கொண்டு போய் விடுவான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன் நீ பொய் சொல்ற? பிசாசானவன் உன்னுடைய இருதயத்தை அந்த பண ஆசையினால இச்சையினால நிறைத்து உன்னை பொய் சொல்ல வைக்கிறான். பொய் சொல்லவே வேண்டியதில்லை. எனக்கு இது இவ்வளவு தேவையா இருக்கிறது பேதுரு ஐயாவே, நான் எனக்கு உள்ள தேவையை நான் எடுத்துக்கொண்டு ஏதோ விதமான பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பிசாசானவன் எப்படி அதை வஞ்சிக்கிறான் சொல்லி பாருங்கள். ஆனால் அந்த பண ஆசை என்பது எவ்வளவு எல்லா தீமைக்கும் அது செய்கிறது வேறாய் இருக்கிறது. அது ஒரு தந்திரம். அது எந்த ஒரு உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆசை இச்சைகளாக இருந்தாலும் சரி, அது ஒரு தந்திரம். தந்திரம் 5, இச்சையடக்கம் இல்லாதவர்களை பாலியல் சிந்தைகளுக்கும் பாவங்களுக்கும் உட்படுத்துவான். அப்ப இச்சை அடக்கங்கள், தன்னுடைய சிந்தைகளிலே இச்சை அடக்கம் வேண்டும், சிந்தைகளிலே பரிசுத்தம் வேண்டும், சிந்தைகளிலே காம விகாரங்கள். அப்போ அந்த சிந்தைகளில் இருக்கிற காம விகாரங்கள் என்ன செய்யாது? பின்பு அது என்ன செய்யும் என்று சொன்னால் அது ஒரு தீய செயலாக, பாவமாக, பாலியல் பாவங்களாக அது உருவாகும். அதனால இச்சை அடக்கம் இல்லாதவர்களை பாலியல் சிந்தைகளுக்கும் பாவங்களுக்கும் உட்படுத்தி விடுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பவுல் அப்போஸ்தலர் இந்த எக்ஸ்டெண்டிங் போய் சொல்றாரு அப்படின்னா, கணவன் மனைவி கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? பிரிந்திருக்க கூடாது. ஏன்னு சொன்னால் உங்கள் சிந்தைகளிலே இந்த விதமான இச்சை அடக்கம் இல்லாமல் இருப்பீர்கள் சொன்னால் உங்கள் சிந்தையில இந்த விதமான காரியங்களை கொண்டு வந்து உங்களை தவற செய்து விடுவான் என்பதற்காக நாங்க செய்யறாரு. கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல விதமாய் சொல்லுகிறார், மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அப்போ அங்கு நாம் பார்க்கலாம், விரதத்துவம் இல்லாத இச்சை அடக்கங்கள். அந்த இச்சை அடக்கம் எங்க ஆரம்பிக்கணும்? சிந்தைகளிலே அந்த இச்சை அடக்கங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். சிந்தைகளிலே விதமான தீய காரியங்களை எடுத்து போட வேண்டாம். பார்க்கறதுனால என்ன தப்பு இல்லை அப்படி சொல்லி நினைக்க கூடாது. பார்க்கிறோம் இந்த போனோகிராஃபி திங்ஸ்லாம் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் பார்த்து கெட்டு போகிறார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது இந்த காலங்களில் கையிலேயே அங்கு சென்றிருக்கிறதுனால இவ்விதமான பாவங்கள் மலிந்து கிடக்கிறது. எளிதாக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. சாத்தான் இது சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரம். பாவத்தை நீ தேடி போக வேண்டியதில்லை, அது உன்னை தேடி வரும். உன் பாக்கெட்ல இருக்கும், கையில இருக்கும், எப்போ ஓட்டே இருக்கும்ங்கிற மாதிரி அங்கு இருக்கிறது. எனக்கு கடுமையான ஆதிகாரத்துல பார்க்கிறோம், பாவமுடைய வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு உள்ள வசனம் எப்படின்னு சொன்னா, பாவம் பாக்கெட்ல இருக்கு, பாவம் கையில இருக்குது, பாவம் எப்பவுமே நீ கையில தூக்கி சுமந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
அப்போ எந்த நேரத்திலும் எந்த தீமையான எந்த அசுத்தமான காரியங்களையும் பார்க்கவோ கேட்கவோ செய்வதற்கான ஒரு வசதிகளை பிசாசான உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய தந்திரம். ஆகினாலே அந்த சிந்தைகளிலே நாம் இச்சை இல்லாதவர்களாக, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். தந்திரம் 6 மனுஷரை பிரியப்படுத்தும்படி காரியங்களை செய்ய தூண்டி விடுவான். பார்த்தோம் சொன்னா நம்ம மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு, மனுஷருக்குரிய காரியங்களை செய்வதற்கு மிகுந்த அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு எல்கேஜி படிக்கிற யூகேஜி படிக்கிற ஒரு சிறு குழந்தைய ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு அனுப்புறதுக்கு நம்ம காலையில பெற்றோர்கள் எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளவு பண்ண ஓடுறோம், ஆண்கள் என்னமோ பண்ணி கொண்டு போய் விட்டு கரெக்டா அந்த டைம் பண்ணி விட்டாச்சுன்னா அப்பா அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு பெருமூச்சு ஓடுறோம். ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது பைபிள் ஸ்டடிக்கு அல்லது ஜெப நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த சரியான நேரத்தில் வரணும், வந்து கலந்து கொள்ளணும், தேவனை நாம் முக்கியப்படுத்தணும், மையப்படுத்தணும் என்று சொன்னால் என்ன செய்தாங்க? அல்லேலூயா. தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோம் என்கிற நினைப்பே நமக்கு இல்லை. தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம், தேவனை நாம் முக்கியப்படுத்துகிறோம் என்கிற நினைப்பே அங்கு இல்லை. அது சாத்தானுடைய தந்திரம். மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவனாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாக எதையும் கர்த்தருக்கு செய்வதை மனப்பூர்வமா செய்யணும், கடமைக்கு செய்யக்கூடாது. சங்கீதம் 40:8 சொல்லுது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது ஞான பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன். மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்கு எவ்வளவோ பிரயாசம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்யணும்? உங்களுடைய ஞான பிரமாணத்தை உள்ளத்துல வைத்திருக்கிற ஆண்டவரே. அடுத்து சங்கீதம் 143:10 சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளை நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியை நடத்துவாராக. இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை, இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை சிந்திக்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் என்ன செய்வான்? மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக உலக காரியங்கள்ல அதிக அக்கறைகளை உங்களுக்குள்ள கொண்டு வருவான். ஆனால் தேவனுடைய காரியங்களை அலட்சியப்படுத்தும்படியாக, அதற்குள்ள முக்கியத்தை கொடுக்காதபடி, தேவனுக்கு உரிய கனத்தை கொடுக்காதபடிக்கு உங்களை தடை செய்கிறவனாக இருப்பான். அவர்தான் அவனுடைய தந்திரன். சங்கீதம் 19:14 சொல்லுது, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. வாசிக்கலாம். ஆண்டவரே, நான் பேசுறது எல்லாம் அப்படி சமூகத்தில் பிரீதியா இருக்கு. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நான் சிந்திக்கிறது எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கு. ஆண்டவரே, அப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா நான் மனுஷர்களை பிரியப்படுத்துறவர்களாக அல்ல, தேவனை பிரியப்படுத்துறவர்களாக இருப்பார். இதற்கு மாறாக செய்யும்படியாக பிசாசானவன் நம்மை தூண்டி தேவனை விட்டு பிரிக்கிறவனாக அவன் இருக்கிறான். அடுத்த காரியம் தந்திரம் 7, வெளி தோற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாகவும் வெளி தோற்றத்தை நம்பும்படியாகவும் செய்வான். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனை இருதயத்தை பார்க்கிறான் என்று சொல்லுகிறது. இப்போ வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாறுகிறவனாக, வெளி தோற்றத்தை நம்புகிறவனாக எவன் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். நம்ம பார்க்கணும், இன்னைக்குள்ள இளம் பெண்கள், இளம் வாலிபர்கள் அழகில பயந்து வெளி தோற்றத்துக்காக எவ்வளவோ தீமையான காரியங்கள், பெற்றோர்களை அவர்கள் மதிக்காதபடிக்கு, பெற்றோர் சொல்வதை கேட்காதபடிக்கு, அங்க என்ன பேசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா வெளி தோற்றங்கள். வெளி தோற்றங்களை நம்பி பின்னால போயிட்டு வாழ்நாள் பூரா அவதிப்பட்டவங்க தான் மேக்சிமம்.
கலர், அழகு, இவ்விதமான உலக ரீதியான காரியங்களை பார்த்து அதை வைத்து செலக்ட் பண்ணிட்டு அதை வைத்து பின்னாடி ஓடி கடைசியில பார்த்தா வாழ்நாள் முழுவதும் தங்கள் உருவ குத்திக் கொள்கிறவர்கள் தான் அநேகம் பேர். எனக்கு அருமையானவர்களே, அதெல்லாம் அங்கு 2 Corinthiயர் 11:14 சொல்லுது, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தனித்துக் கொள்கிறானே. சாத்தானே பார்க்கறதுக்கு அப்படி ஷைனிங்கா அப்படி எப்படி வரலாம், அப்படித்தான் பகட்டா தான் வருவான். வெளி தோற்றம் ஏன் என்று சொன்னால், நம்மை வெளி தோற்றத்தை வைத்து யாரெல்லாம் வெளி தோற்றத்துக்கு முக்கியம் கொடுக்கிறாங்களோ அவங்களாம் நிச்சயமாகவே அவர்கள் விழுந்து போவார்கள். வெளி தோற்றங்கள், வெளி தோற்றத்தை நம்பி ஏமாறாதீங்க. உள்ளான அழகை, பூரண அழகை நாம் பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது தந்திரம், மறைமுகமான பாவங்களை செய்யும்படி தூண்டுவான். அடுத்தவங்களுக்கு தெரியாட்டா பரவாயில்லை, தெரியாதவர்கள் ஓகே. இப்படி அவர் சிந்திக்கிறபடியாக பிசாசானவன் தூண்டுவான். யாருக்கு தெரியாது, அதனால பரவாயில்ல, நீ இதை செய்யலாம். பூமியில எவ்வளவோ நல்லவர்கள் கூட என்ன செய்யறாங்க, பிறருக்கு தெரியாதவர்களுக்கும் பரவாயில்ல என்று சொல்லி தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக் கொள்கிறார்கள். மறைமுகமான பாவங்களை செய்யும்படி அவங்க யாருமே தெரியாது, பண்ணி சும்மா செய்ய. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 19:12-13 சொல்லுது, தன் பிள்ளையை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாக இருப்பேன். அப்போ இங்க மறைவான தன்னுடைய பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக நீங்களே. பிசாசு சொல்றான், என்ன சொல்றான்? பரவாயில்ல, யாருக்கும் தெரியாட்டா பரவாயில்லை, யாரும் பார்க்கட்டா பரவாயில்லை. நம்ம மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் இது. யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது என்று சொல்லி நாம் அந்த பாவங்களை, குற்றங்களை மறைவாக செய்வோம் என்று சொன்னால் அது என்ன செய்யுமா? துணிகரமான பாவங்களுக்கு என்ன செய்யும்? அதை கொண்டு போய்விடும். நிச்சயமாகவே அது நம்மை மரணத்திற்காக பெரும்பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நித்திய மரணத்துக்குள்ளாக அதை கொண்டு போய்விடும். அங்க நித்திய மரணம் மாத்திரம் இல்லை, இந்த பூமியிலுமே கூட நீங்கள் நரகத்தை அனுபவிக்க, நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு அவனுடைய தந்திரம். அடுத்து தந்திரம் நம்பர் 9, இரவும் பகலும் நம்மை குற்றப்படுத்திக் கொண்டே இருந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால் வரும் சிலாக்கியத்தை பெற முடியாமல் செய்வான். நமக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர்கள் அறிக்கையிடுகிற பொழுது நம்மை அவர் மன்னித்து நம்மை பரிசுத்தமானாக்கி நமக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். மகத்துவமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பாவம் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இருதயத்தை சுத்திகரித்திருக்கிறார். குற்ற மனசாட்சி இல்லாதபடிக்கு நம்மை சுத்திகரித்திருக்கிற தெய்வம். ஆனால் இந்த பிசாசானவன் என்ன செய்வான்? அவன் நம்முடைய பழைய காரியங்களை அவன் இரவு பகல் நமக்கு உணர்த்தி கொண்டு அவன் குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான். அவன் இவ்விதமாக குற்றப்படுத்திக் கொள்வது எதற்கு மாறாக இருக்கிறது? தேவன் என்னை மன்னித்து என்னை பரிசுத்தவானாக, நீதிமானாக மாற்றி இருக்கிறார் என்பதற்கு மாறாக இருக்கிறது. ஆனால் அவருடைய சிந்தையில் எதை கொண்டு வருவான்? அவருடைய பழைய கால பாவங்களை கொண்டு வந்து அவனை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான் சாத்தான். ஆகினால் அது என்ன உண்டாகும், என்ன நடக்கும் என்று சொன்னால் கடுமையானவர்களே, அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை குற்றப்படுத்தி நம்ம தேவனோடு ஐக்கியமா இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்வான்? நம்மை தேவனை விட்டு பிரித்து விடுவான். கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருவான். குற்ற உணர்வை உண்டாக்கி எப்படி அந்த பழத்தை சாப்பிட்ட பொழுது ஆதாம் அந்த குற்ற உணர்வினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஒழித்து கொண்டானோ, அதுபோல அந்த குற்ற உணர்வை நமக்கு உண்டாக்கி நம்ம தேவனுடைய சமூகத்தில் போக முடியாதபடி கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி விடுவான்.
கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமில்ல, நமக்கு எதிராக இருக்கிற பாவங்கள் இருக்கிற உச்சமாக இருக்கிற பாவ பழக்கங்களை மேற்கொள்ள அவர் நமக்கு பலன் தந்து உதவி செய்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அதை மறந்து போகவே கூடாது. மன்னிக்கிறது மாத்திரமில்ல, மிச்சம் மீதி இருக்கிற எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு ஜெயிக்க அவர் நமக்கு பலன் தருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகையினாலே பிசாச அப்பாலே போ சாத்தானே, நீ என்னை குற்றப்படுத்தாத, என்னுடைய ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், இன்னும் எனக்கு பலன் தந்து என்னை பரிசுத்தனாக மாற்றுவார் என்று சொல்லி நாம் சாத்தானை ரிபீட் பண்ணணும், கண்டித்து கொண்டு அப்புறப்படுத்தணும். எனக்கு அருமையானவர்களை கத்தல் வைத்து அநேக காரியங்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். கர்த்தரின் தந்திரம் 10, கர்த்தரின் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் போதுமான விசுவாசமும் நம்பிக்கையும் பொறுமையும் இல்லாத போது நம்மை தேவனின் அன்பை சந்தேகிக்க வைத்து ஆசீர்வாதம் பெற முடியாதபடி தடை செய்வார். ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒரு ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார். தாமதம் ஆகிறது என்று சொன்னால் ஒரு மகிமையான மகத்துவமான காரியத்தை நமக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தரை நாம மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமதம் ஆகிறது சொன்னால் ஒரு மகத்துவமான காரியத்தை தேவன் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், பொறுமை வேண்டும். ஆனால் இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பொறுமையும் அங்க தாமதமாகும் போது அங்கு பிசாசம் அவன் குலைத்து நமக்கு அது இல்லாமல் போக பண்ணி அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்து விடுவான். அதனால்தான் அந்த விசுவாசம் நம்பிக்கையும் அந்த பொறுமையும் நமக்கு அளவில்லாமல் வேண்டும். சூழ்நிலைகள் மாறாக இருக்கலாம், அது நடக்கவே முடியாது என்கிறதை போலாது இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். யாக்கோபு இந்த பொறுமை குறித்து பேசுகிற போது யாக்கோபு 5:11 வாசிக்கிறோம், இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. அப்போ தேவனுடைய அன்பை தாமதமாகிற பொழுது, தீய காரியங்கள் நடக்கிற பொழுது, பாடுகள் மத்தியில் போகும்போது நாம் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கும்படியான அவிசுவாசத்தையும் நம்பிக்கை இல்லாத தன்மையையும் பொறுமை இல்லாத தன்மையும் சாத்தான் நமக்குள்ள விதைப்பான். ஆனால் நீங்கள் யோபை நோக்கி பாருங்கள், அவன் விதமான காரியங்களை அவன் கடந்து போகிற பொழுது அவன் பொறுமையாக இருந்தான். அந்த பொறுமையா இருந்ததுனால கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து மகிமையாக பெற்றுக்கொண்டானே. அவ்விதமாக கர்த்தர் செய்ய அவர் இரக்கமுள்ளவரும் தயவுள்ளவரும் அன்புள்ளவரும் வல்லவருமாய் இருக்கிறாரே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி முடியாத வசனங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினாலே நமக்கு தாமதம் ஆகிற பொழுது அல்லது ஒரு சில பாடுகளின் மத்தியில் நாம் கடந்து போகிற பொழுது நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பொறுமை குறைந்து போகவே கூடாது. அது பூர்ணமா இருக்க வேண்டும். இதை குறைக்க பண்ணுகிறது பிசாசனுடைய வேலை. ஒத்து போகாதீங்க, அவனுக்கு ஒத்து போகாதீங்க. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். அப்ப இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்குது. இதை ஒரு அடிப்படையாக வைத்து இவைகளை தியானித்து இன்னும் நீங்க வேதத்தை வாசிக்கிற போது என்னென்ன தந்திரம்லாம் உபயோகிக்கலாம், அதெல்லாம் நம்ம எப்படி தப்பணும், எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அதற்கான பலனை பெற்றுக் கொள்ளணும், அதற்கான வழிகளை நம்ம வார்த்தையிலிருந்து எப்படி பெற்றுக் கொள்ளணும், அதை ஜெபத்தின் மூலமா எப்படி பெற்றுக் கொள்ளணும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. பார்த்தோம், ஜெயம் கொள்கிறவனே எவனோ, ஜெயம் கொள்கிறவனே எவனோ, ஜெயம் கொள்கிறவனோ. அந்த ஜெயத்தை குறித்து நாம் பார்த்தோம். சாத்தானை ஜெயிப்பவர்கள் என்று சொல்கிறார். அவனுடைய தந்திரங்களை எப்படி நாம மையப்படுத்துவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தந்திரங்கள் மாத்திரம் இல்ல, அடுத்த நிச்சயம் அவன் பயமுறுத்துவான். பயமுறுத்துவது மாத்திரம் இல்ல, மனுஷன் அடுத்த நிச்சயமா போர் செய்வான். அதெல்லாம் அடுத்தடுத்து அவன் செய்வான். தந்திரத்துல அவன் எடுக்க முடியலன்னு சொன்னா என்ன செய்வான்? அடுத்து மற்ற ஆயுதங்களை எடுப்பான், த்ரெட்டன் பண்ணுவான், பயமுறுத்துவான். அடுத்து என்ன செய்வான்?
நம்மளுடைய போர் செய்வான், நம்மளோட பேர் செய்வான். அதனாலதான் உண்மை ஒண்ணு அடுத்த ஸ்டேஜ்ல வரும். எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தனித்துக் கொள்ளுங்கள். இப்ப தந்திரம், அதுக்கப்புறம் சர்வாயுத வர்க்கம். ஏன் அவன் அடுத்த வசனம் சொல்லுது, ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அவன் தந்திரத்தினால அவன் செய்ய பார்ப்பான், பயமுறுத்தி பார்ப்பான் அல்லது போராடுவான். ஆனா நம்ம என்ன செய்யணுமா, நாம் அவைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாக, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தனித்து கொள்ளாக. அவருடைய வார்த்தைக்குள்ள சத்தியத்துக்குள்ள நிலைத்திருங்கள். அவர் ஆவியினால பலப்படுங்கள். விசுவாசம், நம்பிக்கை பூரணமாய் இருக்கட்டும். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய அன்பையும் ஒருபோது சந்தேகிக்காதீங்க, ஒருபோது சந்தேகிக்காதீங்க. அவர் கிருபையை பரிபூர்ணமாய் நம்பி இருக்கிறார். நாம் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர்களோட பேசுனீங்கப்பா. சாத்தானின் தந்திரங்கள் சிலவற்றை நாங்கள் தியானிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் சாத்தானிகள் எப்படி சோதிப்பான், எப்படி தந்திரமாக அந்த காரியங்களை செய்வான், அப்படிங்கிற நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக கோடி 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 நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரம் எழுதுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தைகளை கேட்கிறோம் மாத்திரமல்ல, உடைய வார்த்தையினாலே நாங்கள் ஸ்திரப்படுகிறவர்களாக, உடைய ஆவியினாலே நாங்கள் பலப்படுகிறவர்களாக, அன்பில, விசுவாசத்துல, நம்பிக்கையில பூர்ணப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக தேவன் ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஆண்டவரே, வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொள்ளுகிறோம். மௌனமான காரியங்களை செய்கிறாரி, ஆசீர்வதிங்க, நீங்க மகிமைப்படுங்க. துதி கன மகிமை எல்லாம் பாத்திரம் கேட்டுக்கிறோம். எஸ் ராஜாவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு வார்த்தையில் உங்கள் ஆசீர்வாதத்தை தருவாராக. நம்மளாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நீங்க கர்த்தருக்குள்ள அவருடைய வார்த்தைகளை, அவருடைய தரிசனத்துல நிறைந்திருங்கள், அவருடைய ஆவியின் பலத்தில் நிறைந்திருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் காட். எல்லாரும் ஸ்தோத்திரம்.